திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர தொடர் சொற்பொழிவிலே நாம் முதல் தந்திரத்திலே உபதேச பகுதியை சிந்திக்கும் முகமாக தொடர்ந்து இன்றைய தினமும் அப்பகுதியிலே சிந்தனையை தொடர்வதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. உபதேசம் என்று சொல்லப்பெறுகிற பகுதி திருமந்திரத்திலே முதல் தந்திரத்திலேயே திருமூல தேவநாயனார் வைத்து அமைத்து தந்ததனுடைய நோக்கம், திருமந்திரத்தினுடைய நூலினுடைய மொத்த நோக்கமும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 30 பாடல்களிலே திரண்ட நிலையாக சைவ சமயத்தினுடைய அடிப்படை நிலையை விரித்து பேசுகிறார். சைவ நெறி என்பது என்ன? பலரும் பல விளக்கங்களை அதற்கு தந்திருக்கிறார்கள். பற்பல விளக்கங்கள் அதுக்கு வந்திருக்கின்றன. சைவம் சிவத்தோடு சம்பந்தமாதல் என்கிற ஒரு விளக்கம் சைவ நெறி பற்றுகிறவர்கள் நிலையிலே மிக பிரபலம். பொதுவாக நாம் சைவ நெறியை புரிந்து கொள்வது அல்லது சைவ நெறியினுடைய அடிப்படை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்கு சைவ நெறி என்றால் குருநெறியே சிவநெறியாகும் என்பதுதான் சைவ நெறி. நாம் நேராக சென்று இறைவனை தொடர்பு கொண்டு திருவருள் பெறல் இயலாது. ஏன் அப்படி? நம்மால் சிவத்தை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது. ஒரு குருவின் மூலமாகத்தான் சிவத்தை சென்று அடைய முடியும் என்பதுதான் அடிப்படையான சைவ நெறியின் சாரம். குருநெறியே சிவநெறியாம், குருநெறியே சிவமாம் நெறியாம், தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்படி பற்பல விதமாக நாம் குருவை பற்றி பேசுகிற செய்திகளை எல்லாம் சைவ நெறியில பார்க்கிறோம். ஆனால் இந்த குருங்கிறவர் யார்? சைவம் பேசுகிற குரு யார்? அது ரொம்ப முக்கியம். போறவங்க வரவங்களை எல்லாம் குருன்னு சொல்லிக்கிட்டு இந்த காலத்துல தெரியறத நாம் பார்க்கிறோம். ஐயாதான் எனக்கு குரு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். சரி, பெரிய சத் விஷயத்துக்குமா இருக்கும்னு நினைச்சா, அவர் குருன்னு சொல்லி குறிப்பிட்டவர் எதற்காக குறிப்பிட்டார்னு பார்த்தா, ராத்திரி லேட்டா வீட்டுக்கு போனா எப்படி எப்படிலாம் காரணம் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற காரணம் எல்லாம் சொல்லி கொடுத்தாராம். எனக்கு அவர் தாங்க குரு அப்படின்னு. குரு என்பது நல்ல விஷயத்துக்கு தான் இருக்கணுங்கிறது இல்ல. கள்ளர்களுக்கே குரு உண்டு. அவர் பேர் கள்ள குருக்கள்னு பேர். திருட்டு தொழில் பண்றவன் ஒரு குரு வச்சிருப்பான், போக்கிரித்தனம் பண்றவன் ஒரு குரு வச்சிருப்பான், பிளேடு போடுறவன் ஒரு குரு வச்சிருப்பான். ஏன்னா அந்த குருவும் நம்ம சைவ நெறியில சொல்லுகிற குருவும் ஒன்ன. இன்னும் சொல்ல போனா குருன்னு சொன்னா இருக்கிற மதிப்பே இல்லாம பண்ணியாச்சு நாட்டுல. ஒருத்தர் உயர்வா அறிமுகம் பண்ணணும்னா தயவு செய்து குருன்னு சொல்லி அறிமுகம் பண்ணிடக்கூடாது. சங்கீதம் கத்துக்கிட்ட ஒருத்தர் அப்படிதான் சொன்னார் மாணவரை பார்த்து. அவர் சொன்னார், ஐயா நீங்க எனக்கு சங்கீதம் கத்து கொடுத்தீங்க, நானும் பாடிக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு குரு தட்சணையா நான் என்ன கொடுக்கறதுன்னு கேட்டார். எங்கேயாவது கச்சேரி பண்ண போனா குரு யாருன்னு கேட்டா என் பேரை தயவு செய்து சொல்லாத, இதுதான் நீ எனக்கு தர மிகப்பெரிய குரு தட்சணை. என்னன்னா இப்பயே பாருங்களேன், பசங்க ரோட்ல போகும்போது ஏதாவது தப்பு பண்ண, யாரா உங்க வாத்தியாரு இப்படிதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு அவன் பண்ற தப்புக்கெல்லாம் அவங்க வாத்தியாருக்கு யாரா உங்க அப்பான்னு கூட கேட்க மாட்டான். எந்த ஸ்கூல்டா படிக்கிற, உங்க ஸ்கூல்ல இப்படிதான் சொல்லி தராங்களா உனக்கு அப்படின்னு கேட்பான். ஏன்னா அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் குருங்கிறவர் யாருன்னு கேட்டா, ஒன் ஹூ இன்ஃப்ளூயன்சஸ் ஒன்ஸ் ஓன் மைண்ட். யார் உங்களுடைய சிந்தனையை ஆக்கிரமிக்கிறார்களோ அவர்களை குரு என்று சொல்லுவது உலக வழக்கம் இல்லையா? அதுதான் குரு. நம்முடைய சிந்தனையை ஆக்கிரமிக்கிறவர்கள். காரணம், சிந்தனை வயப்பட்டதுதான் செயல். எனவே இந்த சிந்தனையை அவர்கள் ஆக்கிரமிக்கிற பொழுது அவர்களே குருவாக விளங்குகிறார். சைவ நெறியில சொல்லுகிற குரு என்னத்துக்காக அந்த குருன்னு நீங்க பார்க்கணும். அது தெரிஞ்சுங்கன்னா தான் அந்த குரு எவ்வளவு கருணை உடையவர், எதற்காக சைவ நெறியிலே குரு என்கிற ஒருவர் அப்படின்னு நாம தெரிந்தோம்னா தான் அதனுடைய அற்புதம் நமக்கு புரியும். இப்ப நாம இருக்கிற இந்த நிலை எடுத்துக்குவோம். இறைவனுடைய கருணையோ திருவருளோ நமக்கு சேர வேண்டும் அப்படின்னா அது எந்த நிலையில சேருகிறது? நமக்கு இறைவனுடைய கருணை சேர வேண்டும் என்று சொன்னால் நாம எந்த நிலை அடைந்தால் இறைவனுடைய கருணை சேரும். ஒருத்தர் என்ன பண்ணார், சித்தாந்த சாத்திரங்கள் முழுதும் படிச்சார். 14 சாத்திரத்தை விடாம படிச்சார். அவர் என்கிட்ட வந்தார் ஒரு நாள், ஐயா சாத்திரங்கள்லாம் ஓரளவு நல்லா படிச்சுட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டாங்க ஐயா அப்படின்னு. எல்லாம் ஓரளவு படிச்சேன் அப்படின்னாரு. சிவஞான போதம் படித்தேன், சித்தியார் படித்தேன், சிவபிரகாசம் படித்தேன், திருவருட்பயன் படித்தேன், போற்றி பகருடை படித்தேன், எல்லா நூல்களையும்
படித்து முடித்து ஓரளவு சைவ சித்தாந்த செந்நெறி என்பது என்னங்கிறது ஓரளவு எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. எல்லாம் ஓரளவு எல்லாவற்றையுமே முடிச்சிட்டேன்னு சொல்லணும் ஐயா. சரி, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னது அப்படியே சொல்லட்டுமா உங்களுக்கு? அவர் என்ன சொன்ன, ஒன்றும் வேலைக்கு ஆவறது இல்லைங்க ஐயான்னார். அவர் இப்படியே சொன்னார், இது ஒன்றும் வேலைக்கு ஆவறது இல்லைங்க ஐயாட்டார். அவர் அப்படி சொல்லுவாருன்னு எனக்கு தெரியும், அதனால தான் கேட்டேன். ஏன்னா இதைத்தான் நால்வரும் போய் சிவபெருமான்கிட்ட சொன்னாங்க. தட்சிணாமூர்த்தியா கல்லாலின் மரத்தின் கீழே இருந்தாரே, அவர்கிட்ட போய் என்ன சொன்னாங்க நால்வர்னா, வேதங்கள் முழுவதையும் படித்தோம், ஆகமங்கள் முழுவதையும் தேர்ந்தோம், உபநிஷத்துக்கள் முழுவதையும் முற்றும் உணர்ந்தும் எல்லாம் பண்ணோம், இருந்தும் எங்களுக்கு குழப்பம் தானே மிஞ்சிருக்கு. என்ன காரணம்? நீர் எம்மை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு தானே போனாங்க. அவர் சொன்னதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் கற்கிற பொழுது, ஒவ்வொன்றையும் கற்கிற பொழுது நம்முடைய குற்றங்கள் எல்லாம் முன்னுக்கு வருகின்றன. இவ்வளவு குற்றத்தோடு இருக்கிற நானே என்னைக்கு தேர்றது? கற்க கற்க படிக்க 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 எவ்வளவு தூய்மை வேண்டப்படுகிறது அப்படின்னு தெரிய தெரிய ஒவ்வொரு நூலா கற்று தேர்கிற பொழுது எவ்வளவு தூரம் நான் இறைவன்கிட்டேருந்து இருக்கிறேங்கிற அந்த தெளிவு பிறக்குது. அதுக்கு முன்னாடி கூட ஏதோ இறைவன் கிட்டக்க இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. நூலை கற்ற பிறகுதான் தெரியுது ஹவு இம்பியூர் வி ஆர், ஹவு பியூர் ஹி இஸ். எவ்வளவு தூய்மையாக இறைவன் விளங்குகிறான், எவ்வளவு தூய்மை கேடோடு நாம இருக்கிறோம். அப்படி பார்க்கும் போதுங்க ஐயா, இறைவன் செய்திருக்கிற பேர் உபகாரமும் இறைவனுடைய நிலையும் சித்தாந்த சாத்திரங்கள்ல படிக்கிற பொழுதுதான் தெரியுது. இவ்வளவு தூய்மையும் உயர்வும் இருக்கக்கூடிய இந்த பொருளை சென்று இந்த ஆன்மா அடைய முடியுமா? சந்தேகமா இருக்கேங்க ஐயா. இப்ப தெரியுதா உங்களுக்கு அவர் ஏன் அப்படி சொன்னார்ன்ட்டு? அப்ப இறைவனை அடைவதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு ஆன்மா தன்னுடைய தூய்மைக்கேடை நினைந்து வருந்துகிறது. ஏன் பக்தியோட இருக்கிறோம், ஏன் மனப்பக்குவத்தில் இருக்கிறோம், ஏன் சிவாய நம்ம சொல்லுகிறோம், ஏன் இதையெல்லாம் செய்கிறோம் என்று சொன்னால், ஆன்மா தன்னுடைய தூய்மை கேட்டை நீக்கிக் கொள்ள வேண்டும். இந்த தூய்மை கேடு நீங்கினால் தானே தூய்மையான பொருளை அடைய முடியும் என்பதற்காக. இன்னும் சொல்ல போனா இயம நியமம் என்று சொல்லுவதெல்லாம் கூட இவைகளெல்லாம் எதற்காக என்றால், ஆன்மா தன்னுடைய தூய்மை நிலையை உயர்த்தி கொள்வதற்காக. அப்போ ஒரு கேள்வி பிறக்குது, இது முழுவதுமாக தூய்மை அடைந்த பிறகுதான் இறைவனுடைய அருளை பெற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி பிறந்த உடனே, இது முழுவதும் தூய்மை அடைந்த பிறகுதான் இறைவனை அடைய முடியும் என்கிற பட்சத்தில் இறைவனை அடைந்தவர்கள் எத்தனை பேர், எத்தனை பேர் இறைவனை அடைஞ்சிருக்காங்க? நீங்க விரல் விட்டுத்தானே சொல்ல முடியும். நீங்க 7ஆம் நூற்றாண்டு எடுத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். 9ஆம் நூற்றாண்டு எடுத்தீங்கன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகள்ங்கிறீங்க. 10ஆம் நூற்றாண்டு எடுத்தீங்கன்னா பட்டினத்தடியாருங்கிறீங்க. 12ஆம் நூற்றாண்டு எடுத்தீங்கன்னா சேக்கிழாருங்கிறீங்க. அதுக்கு நடுவில் இருக்கிற 63 பேர் தான் சொல்லுகிறீர்கள். கோடி 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 மக்கள் வாழ்ந்ததுல 63 பேரைத்தான் நீங்க சொல்ல முடியும். அதுக்கப்புறம் எடுத்தா எத்தனை பேர் சொல்ல முடியாது பார்த்தா, கச்சியப்பரை சொல்ல முடிகிறது, 15ஆவது நூற்றாண்டுல அருணகிரிநாதரை சொல்ல முடியுது, அப்புறம் குமரகுருபரரை சொல்ல முடியுது, தாய்மானவரை சொல்ல முடியுது. இப்படி விரல் தானே விட்டு எண்ண முடிகிறது. அதனாலதான் திருவருட்பயன்ல ஒரு செய்தி சொல்லுகிறார். என்ன செய்தி சொல்லுகிறார்? இறைவனை அடைந்தவர்கள் எத்தனை பேர் என்று நீ எண்ணுவாயே, ஆனால் எத்தனை பேர் இறந்து இறந்து பிறக்கிறார்களோ அத்தனை பேர் கணக்குக்கு ஈக்குவலா அத்தனை பேர் இறைவனையும் அடைகிறார்கள். துறந்தோர் துறப்போர் தொகை மற்றும் தான் இறந்தோர் இறப்போர் தொகைக்க நாம். அப்ப எத்தனையோ பேர் போய் சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. நாம நினைக்கிறது போல நிறைய பேர் போய் அவர்களிலே சிலர் குருவாக விளங்குகிறார்கள், அவர்கள் நமக்கு தெரிகிறார்கள். அப்ப ஒரு செய்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நாம தூய்மை அடைந்த பிறகுதான் இறைவனுடைய திருவருள் கிட்டும் என்பதில்லை. தூய்மை கேடோடு இருக்கிற பொழுதே அது கிட்டுகிறது. இங்கதான் ஒரு சின்ன செய்தி சைவம் பேசுகிறது. முழுவதுமாக தூய்மை அடைந்த பிறகுதான் ஒரு ஆன்மா இறைவனுடைய திருவருளை பெற வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. ஒரு ஆன்மா முழுவதுமாக தூய்மை அடைய வேண்டும், அப்பதான் அதுக்கு இறைவனுடைய அருள் கிட்டும், அப்பொழுதுதான் அது இறைவனுடைய பெருவருளை பெற முடியும் என்கிற அவசியம் இல்லை. என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்கிற பொழுது, ஆஸ் இட் இஸ் அது எப்படி இருக்கோ அதனுடைய வினை கணக்கு, இன்னும் சொல்ல போனா அதனுடைய நல்வினை தீவினை. இப்ப நாம நிறைய தீயது செய்திருக்கிறோம், உண்மைதான். தீமை என்ன செஞ்சா நமக்கு தெரியாது. நிறைய நல்லது செஞ்சா அது அதனோட காம்பன்சேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப ஒரு
தீமைக்கு ஒரு நன்மையை செய்து சரிவை செய்துவிட முடியும்னா அப்ப அன்றாட வாழ்க்கையில 2 தீமையை செய்துட்டு 2 நன்மையை செஞ்சிருவான். ஒருத்தன் வஞ்சகம் பண்ணிட்டு ஒரு 10 பேருக்கு சாப்பாடை போட்டுருவான். அது காமன் செட் ஆயிடுமே. அப்ப நாம ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய அத்தனை தீமைகளுக்கும் இப்ப தொடர்ந்து நன்மை செய்வதனாலே அவற்றை சரி செய்து விடலாம் என்பது சைவ நெறி கொள்கை அல்ல, முடியவும் முடியாது. ஏற்கனவே செய்த தீமைகளினுடைய பலன்கள் அங்க தயாரா காத்துட்டு இருக்கு. இப்ப செய்யற நல்லது எல்லாமுடைய பலன்களும் நீங்க எப்ப ஏற்கனவே செய்த தீமைகளுக்கு அதை சரி செய்யறதுக்காக செய்யறீங்களோ அவைகள் எல்லாம் பசு புண்ணியமாக போய் கணக்கில் சேருமே தவிர அது காம்ப்ரமைஸோ காம்பன்சேட்டோ பண்ணாது, ஈக்குவலைஸ் பண்ணாது. அப்ப எப்படித்தான் இந்த இருவினை ஒப்புங்கிறது வருதுங்கிறத நாம தெரிந்து கொள்ளணும். நான் சொன்ன நீங்க ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு நொடியில இருவினை ஒப்பு வந்துடும். இது வரைக்கும் செஞ்ச அத்தனை தீமைகளுக்கு எல்லாம் நல்லிஃபை ஆகி 0 வந்துடும். இப்ப கவுண்டர்ல பாத்தீங்கன்னா அது ஏறிக்கிட்டே வரும், கவுண்டர் ஏறிக்கிட்டே வரும். திடீர்னு நில்லு கொண்டு வரதுக்கு நீங்க பின்னால ரிவர்ஸ்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு ரீசெட் அழுத்தினீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? எல்லாமே 0 ஆயிடும். ஒரே ரீசெட் தான், ஒரு பட்டன் பிரஸ் தான், ஒரே ஒரு பிரஸ் தான். என்னன்னா வேற ஒண்ணும் இல்லை. அதுவும் சைமன் சொல்லுகிறது. அந்த நிலையில நிகழ்வதுதான் ஆச்சரியம், அற்புதம். எல்லாமே அங்கதான் நிகழ்கிறது. என்னன்னா வருகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கிற பாவனையும் பக்குவமும் வந்த நொடி ஏற்கனவே செய்த தீவினைகள் அத்தனையும் நல்லிஃபை ஆகி 0ல வந்துடும். இது ஒண்ணுதான் வாய்ப்பு. எப்ப உங்க மனசு ஒரு இன்பம் வருகிற பொழுதும் ஒரு துன்பம் வருகிற பொழுதும் இரண்டுக்கும் ஒத்த நிலையிலே விளங்குகிறதோ அதுக்கு பேர் தான் இருவினை ஒப்புன்னு பேரு. இருவினை ஒப்பு என்றால் விருப்பு வெறுப்பின்றி இருத்தல். இந்த விருப்பு வெறுப்பின்றி இருத்தல்னு ரொம்ப சாதாரணமா சொல்லியாச்சு. விருப்பு வெறுப்பின்றி இருத்தல்ங்கிறது நான் உதாரணம் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. உங்களுக்கு நினைவுபடுத்தட்டுமா? நினைவுபடுத்தினா போதும், டக்குனு ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. 100 கிலோ சாக்லேட் வாங்கிட்டு வந்தாரு, ஃபாரின் சாக்லேட் ஒருத்தர் சொன்னீர்கள, அவ்வளவுதான். ஸ்மால் எக்ஸாம்பிள், அவ்வளவுதான் ஸ்மால் எக்ஸாம்பிள். நம்மளால அப்படி இருக்க முடியும்னா நாம வாங்கிட்டு 2 குழந்தைங்க தானே, நாம வாங்கிட்டு இந்த 100 ரூபாய் சாக்லேட்டை பக்கத்து வீட்டு குழந்தை தின்னுடுச்சுன்னு வச்சுங்க, ஓகே அது தின்னா என்ன, நம்ம குழந்தை எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க நினைக்க முடியுமானால் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நில்லுதான். அந்த நேரத்துல தான் வருகிறவர் குரு. நீங்க அந்த நேரத்துல வருகிறவர் குருன்னு சொல்லுகிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தூய்மை உடையவர் அல்ல. அப்ப இந்த சொல்ல தெளிவா சொல்லணும்னா நீங்க தூய்மை உடையவரே அல்ல, தூய்மையும் தேவைப்படல. எப்போ விருப்பு வெறுப்பற்ற நிலை வந்துருச்சோ அப்பவே அங்க சிவம் வருவதற்கான அறிகுறி தென்பட்டாச்சுன்னு அர்த்தம். என்னங்க நீங்க 63 நாயன்மார்ல நீங்க அதை எடுத்து பாருங்களேன், எத்தனையோ பேரை சூதாடுறாரு இல்லையா? சூதாடுகிற பொழுது இடுப்புல பிச்சுவா வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா இவரே கழிச்சுட்டு இருப்பாரு. இவரே ஜெயிச்சுட்டு இருந்தா ஏத்தாப்புல உனக்கு எப்படி இருக்கும்? அவன் பணம் எல்லாம் சொல்லிட்டு போது ஏதாவது வம்பு பண்ணுவான்ல, அப்ப கத்தியை காட்டு மிரட்டுவார். அவர் 63 நாயன்மார்ல ஒருத்தர். இங்க திருவேற்காடுல இருந்தவர் தானே. இங்க இருக்கிறவர் எல்லாத்தையும் ஜெயிச்சாச்சு, துட்டு கிடைக்கல, கும்பகோணம் போயிட்டார். அந்த காலத்து டிக்ஷனரி யார்ட்டா இருந்ததுன்னா புரட்டி பாத்தீங்கன்னா ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி, பழைய டிக்ஷனரி 1922 எடிஷனை பாத்தீங்கன்னா கும்பகோணம் என்ன அர்த்தம் போட்டிருக்கு தெரியுங்களா? டிக்ஷனரியில ஃப்ராடுன்னு போட்டிருக்கோம். கும்பகோணத்துக்கு ஃப்ராடு ஏன் போட்டிருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த வரலாறு தெரியுமா? தெரியாது உங்களுக்கு? சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன். என்னாச்சு, சுதந்திர அடையறதுக்கு முன்னாடி 1920s வாக்குல 18-20 வாக்குல இந்த கும்பகோணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காய்கறி வாங்குறதுக்கு தஞ்சாவூர் போவாங்க. தஞ்சாவூர்ல போய் அங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு உடனே ட்ரெயின்ல ஏறி இங்க இறங்கிடுவாங்க, கும்பகோணம் ஸ்டேஷன்ல இறங்கி போயிடுவாங்க. அது போல ஒருத்தர் கும்பகோணத்துல போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ட்ரெயின் நிறைய வச்சுக்கிட்டு அவர் வண்டியில ஏறி இருக்காரு. அதே வண்டியில 2 இங்கிலீஷ்காரன் ஏறி இருக்கான். இந்த 2 இங்கிலீஷ்காரனும் ஏறணும் என்ன பண்ணிருக்கிறான், இங்கிலீஷ்லயே பேசிட்டு வந்திருக்கிறான். பேசிட்டு வந்தா கண்ணா பின்னாடி இந்தியன்ஸை திட்டிட்டு வந்திருக்கிறானுங்க இங்கிலீஷ்ல. இங்கிலீஷ் யாருக்கு தெரியாது, இவருக்கு இங்கிலீஷ் வேற தெரியும். சில சமயம் மொழி தெரியாம இருக்கிறது கூட ரொம்ப சந்தோஷமான விஷயம். இவருக்கு மொழி தெரிஞ்சவனு இவருக்கு சொல்லணாத கடுப்பு. அவனுக்கு 2 பேரும் ஆப்பிள அப்படியே தோலை சீவிக்கிட்டு அப்படியே அந்த ஆப்பிளை எடுத்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்ட இந்தியன்ஸ் ஆர் டாக்ஸ் அப்படி இப்படின்ட்டு ஃபூல்ஸ் அப்படியே ஏதோ பேசிட்டு வந்திருக்கான். இவருக்கு ரொம்ப சொல்லணாத கோபம். என்ன பண்றது, ஆட்சி அவங்களுடையது இல்லையா? ஆட்சி அவங்க கையில இருந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் இல்லையா? நான் ஆளுங்கட்சின்னு இல்லாத தொந்தரவு எல்லாம் பண்ணுவோம். அதனால இவர் என்ன பண்ணார், ஒரு ஐடியா பண்ணார். பைக்குள்ள கருணக்கிழங்கு வச்சிருந்தார். அதை எடுத்து வெளியில வச்சு உள்ள இருந்து தானும் ஒரு கத்தி கொண்டார். அதை எடுத்து கருணக்கிழங்கு சீவி
அப்படியே தோல் சீவிட்டு இருந்தார். அவன் அங்க ஆப்பிள் சீவி சாப்பிட்டுட்டே இருந்தவன் இந்த கருணக்கிழங்கு சீவுறதை இப்படி பார்த்தான். அவன் அது வரைக்கும் பார்த்ததும் இல்லை அந்த கிழங்க. என்னடா அது இப்படி சீவிட்டு இருக்கிறான், நம்ம இப்படி ஆப்பிள் சீவுனா நம்ம ஆப்பிளை விட பெரிய சைஸ்ல இருக்கு, அதை அழகா சீவிட்டு இருக்கிறான். உடனே திருப்பி கேட்டான் அவனை, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டான். உடனே நம்மால் சொன்னா, இட் இஸ் இந்தியன் ஆப்பிள் அப்படின்னா. வாட் இஸ் திஸ், இஸ் இட் இந்தியன் ஆப்பிள், வில் இட் பி டேஸ்டி, சோ டேஸ்டி. அப்படியா அப்படின்னுட்டு, ஒய் டோன்ட் யூ கிவ் மீ a piece, ப்ளீஸ் வெயிட், லெட் மீ சாப் இட் ஆஃப் அப்படின்னா. இவன் கொஞ்சம் கொஞ்சமா தவளையில சீவி கட் பண்ணி கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்தான். ஏன், கும்பகோணம் ஸ்டேஷன் வரைக்கும். அதுக்கு முன்னாடி கொடுக்க வேண்டாம்ட்டு ஸ்டேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணான். கும்பகோணம் ஸ்டேஷன் நெருங்கிட்டே இருந்தது. ஸ்டேஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை எடுத்து பீஸ் பீஸா ஒரு பேப்பர்ல போட்டு கொடுத்துட்டான். ரெண்டு பேரும் வாங்கி லபக்கு லபக்கு லபக்குன்னு கடிச்சு 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 சாப்பிட்டானு. எப்படி இருக்கும் அதுவும் அவன் கேட்கணுமா, அவன் ஒயிட் ஸ்கின் அரிக்க ஆரம்பிச்சது பாருங்க, மேலே எல்லாம் சொரிய ஆரம்பிச்சான். அதுக்குள்ள ஸ்டேஷன் வந்துருச்சு, இறங்கி போயிட்டார். போனவன் என்ன பண்ணா, நேர ஸ்டேஷன் மாஸ்டரை கூப்பிட்டு உள்ளுக்குள்ள ரெண்டு பேரு அவங்களுக்கு என்னன்னு தெரியல, மேல எல்லாம் அரிச்சிட்டு இருக்கு, அதுக்கு நல்ல மருந்து சொல்றேன், உப்பையும் மிளகாத்தூளையும் கலந்து தடவுனா சரியா போயிடும் அப்படின்ட்டு போயிட்டான். அதே மாதிரி இந்த ரெண்டு பேரும் இறங்கி போய் ஸ்டேஷன் மாஸ்டர் போய் பார்த்து, மேல எல்லாம் ரொம்ப இச்சிங்கா இருக்கு, ப்ளீஸ் டூ சம்திங். உடனே அவன் என்ன பண்ணாங்க, சாப்பிட வச்சிருந்தா உப்பு தூளையும் மிளகாவையும் கலந்து, யூ ப்ளீஸ் அப்ளை இட், இட் பி ஆல் ரைட்னா எடுத்து வச்சு மேல தேய்ச்சா பாருங்க எப்படி இருக்குன்னு கேட்கணுமா. எங்க அந்த ஃபெலோன்னா அவன் போயிட்டான். பார்த்தான், கும்பகோணத்துக்கார பயிலும் இவ்வளவு குசும்பா. ஆக்ஸ்போர்ட்ல இது சொல்ல போட்டான், கும்பகோணம் ஃப்ராட் அப்படின்னு போட்டான். ஏன் தெரியுமா, அவன் ரெண்டு பேர் தான் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எழுதுறவனுங்க. இந்த ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி கம்பைல் பண்ணவன் அவன் ரெண்டு பேரும். மங்கையை எங்கடா காட்டுறதுன்னு பார்த்தான். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதை மாத்துறதுக்கு இங்க இருந்து போய் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கப்புறம் மாத்துறாங்க. இப்போ மாத்தியாச்சு, அது ஒரு பெரிய கதை. சரி, அங்க கும்பகோணத்துல போய் சூதாடினாரு, அம்பலத்துல போய் நின்று சூதாடினாராம். அவர் 63 ஒருத்தருங்க. எப்ப அவருடைய வாழ்வு இந்த உலகத்துல கூப்பிட்டு தன்னுடைய சிவலோகத்திலே கணங்களோட வச்சுக்கிட்டார். இவர் பியூரிஃபை ஆகணும்னு எதிர்பார்த்தாரா? இன்னொருத்தர் எடுங்க, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு தின்னனார். அப்பதான் பண்ணிய கொண்டுட்டே வந்திருக்கிறார். சரி, பண்ணிய கொண்டு வந்தாரே குடும்பத்தேவர, அவரை பார்த்து அவருக்கு ஆட்பட்டேன், அந்தோ அதோ இவருக்கே யாம் ஆட்பட்டோம் அப்படின்னு அவர் மேல அன்பு செலுத்தி முதல் கேள்வி கேட்டார், சாப்பிட்டியாப்பா ஏதாவதுன்னு கேட்டார். என்னைக்கா கேட்டிருக்க மாட்டோம் நம்ம சாமியை, நமக்கு நல்லா தெரியும் அவர் சாப்பிட மாட்டார். அவர் சாப்பிட மாட்டார் சார், அவரை போய் அப்படியே நைவேத்தியம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா சாப்பிட மாட்டார்னு தெரிஞ்சுதான் பண்றோம். எதை எதையெல்லாம் நாம நம்பலையோ அதை எதையெல்லாம் நாம செய்து கொண்டு இருக்கிறோம். இறைவன் உண்பான், அவன் உண்ணுகின்றான் அப்படின்னு நாம நம்பணும். அவரு கேட்டாரு, சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாரு. கேட்டுட்டு என்ன பண்ணாரு தெரியுங்களா, போய் வேட்டையாடுறது நிறுத்தவே இல்லை. எத்தனை மானை கொண்டாரு, எத்தனை காட்டு பசுவை கொண்டாரு. he was continuously he was killing, hunting பண்ணிட்டு இருந்தாரா இல்லையா? ஆட்பட்ட பிறகு நிகழ்ந்தது. இவர் தூய்மை அடைஞ்ச பிறகுதான் நான் ஏத்துக்குவேன்னு சுவாமி இல்ல, 6 நாளும் கொண்டார். கொண்ட அன்னைக்கு தான் 6வது நாள் நில்லு கண்ணப்பன்னு பக்கத்துல நிக்க வச்சார். அப்ப இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் தூய்மை அடையணும்னு இறைவன் வெயிட் பண்றது இல்ல. அதுக்காக நம்ம எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கலாம்னு அர்த்தம் இல்ல. நீங்க அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணிடக்கூடாது. என்ன நிகழ்கிறது, என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டா, தூய்மை என்பது, நல்ல கவனமா கேளுங்க, என்ன நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன், தூய்மை என்பது அறிவு சம்பந்தமானது. அதனாலதான் அதுக்கு ஞானம்னு பேர். தூய்மையான அறிவுக்கு ஞானம்னு பேர், தூய்மையான அறிவுக்கு பதிஞானம்னு பேர். பதிஞானம் சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். பாசஞானம், பசுஞானம், பதிஞானம், இதெல்லாம் தனித்தனியா பார்சல்ல வரும் போல இருக்கு, கொரியர்ல நினைச்சது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம அறிவு நல்லா தூய்மை அடைஞ்சதுன்னா அதுக்கு அவ்வளவுதான் அறிவு தூய்மை அடைதல். அறிவு தூய்மை அடைந்த பிறகு இந்த அறிவு என்பது தூய்மை அடைகிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது, என்னங்க அது அறிவு ஞானம் என்று சொல்லுகிற பொழுது இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா, அறிவுக்கு ஆதாரமாக விளங்குவது இச்சை. அறிவுக்கு ஆதாரமா விளங்குறது இச்சை. எப்பொழுது உங்கள் இச்சை தூய்மை அடைகிறதோ அப்பொழுது நீங்கள் தூய்மை அடைகிறீர்கள். இச்சை தூய்மையா இருக்கணும். நம்முடைய விருப்பம் இருக்கு பாருங்க, அது தூய்மையா இருக்கணும். கண்ணப்பனுடைய செயல்கள்லாம் தூய்மை இல்லாம இருக்கலாம், ஆனா அவருடைய இச்சை இருக்கு பாருங்க, அது தூய்மையானது. சிவத்தை தவிர வேறு எதையும் நோக்காத ஒரு அந்த சிந்தனை, அந்த ஒரு இச்சை, அதுல என்னாச்சு, தன்னுடைய பசி, தன்னுடைய தாகம் எல்லாத்தையும் மறந்துட்டார், எல்லாமே இழந்துட்டார். உங்க விருப்பம் தூய்மையா இருக்கணுங்க, அதான் முக்கியம். செயல் தூய்மையா இருந்தா பத்தாது, உங்களுடைய மொழி தூய்மையா இருந்தாலும் பத்தாது. நம்முடைய இச்சை தூய்மை அடைந்த பிறகுதான் மொழி தூய்மை. மொழி எப்ப நம்மளை தூய்மை செய்யும்னு கேட்டா, நம்ம இச்சை தூய்மையா இருந்தா தான். நீங்க எத்தனை பேர் எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உங்க இச்சை தூய்மையினாலதான் நீங்க வந்தீங்க.
இன்னும் இருக்கிற அன்பர்கள்லாம் எங்கெங்க இருந்து எல்லாம் வராங்கன்னு கொஞ்சம் கேளுங்க. எதுக்கு வரணும் அங்க இருந்து? இச்சையினால தான், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இச்சையை நாம தூய்மை செய்து கொள்ளணும், நம்முடைய விருப்பம். சரி, இப்ப நாமெல்லாம் ஒன்னா தானே இருக்கிறோம். நானும் உங்கள ஒருத்தர் நினைச்சுப்போம். இப்ப நாம கொஞ்சம் அப்படி யோசனை பண்ணி பார்ப்போம், நம்முடைய இச்சையெல்லாம் எப்படி இருக்கு, நாம எதையெல்லாம் விரும்புகிறோம், நமக்கு எதெல்லாம் விருப்பமா இருக்கு அப்படிங்கறத நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டிய அவசியம். உடனே நாமளே ஒரு செல்ஃப் ஸ்கேன், எனக்கு எதெல்லாம் விருப்பம் அப்படின்னு ஆரம்பிக்கிற பொழுது புலன் வழியில செல்லுகிற அந்த விருப்பங்கள் தான் முன்னால வந்து நிற்கும். அந்த விருப்பங்கள் தான் முதல்ல நிற்கும். இந்த இச்சை தூய்மையானா என்ன ஆகுதான், தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும், தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும், தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும், தானே தனித்து எம்பிரானை சார்ந்ததே, அந்த சார்ந்ததே சந்தித்தேம்பர், தானே தனித்தெம் பிரானை சந்தித்தே, தனித்தே சந்தித்தேனர். பிரானை போய் தனித்தா சந்திக்கிறோம். அது வேறு ஒரு நிலை. இங்க சொல்றது வந்து என்ன சொல்றான்னு சொல்றேன், தானே தனி, இந்த கடைசி வரி இருக்கு பாருங்க, தானே தனித்து எம்பிரானை சந்தித்தே இருந்தால், அந்த இருந்தால்னு ஒரு சொல்ல வரவழைச்சுக்கணும், வரவழைச்சுக்கிட்டு கொண்டு போய் முதல்ல போட்டுக்கணும். அதான் முதல் வரியா போட்டுக்கணும். தானே தனித்தெம்பிரானை சந்தித்தே இருந்தால் தானே புலனைந்தும் தன்வசம் ஆயிடும். இந்த புலனைந்து இருக்கு பாருங்க, அது தன்வசம் ஆயிடுமா எப்ப? இச்சை தூய்மையா. அப்ப புலன்கள்லாம் நம்ம வசத்துல இப்படி இருக்கு, என்ன பர்சன்டேஜ்ல இருக்குன்னா, எவ்வளவு பர்சன்டேஜ் உங்க இச்சை தூய்மையா இருக்கோ அந்த பர்சன்டேஜ்ல புலன்கள் உங்க வசத்துல இருக்கு. நான் சொல்றேன் எப்படி தூய்மைங்கிற சொல்றேன். இச்சை தூய்மை அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. இச்சை தூய்மைங்கிறது என்ன, நம்ம சைவ நெறியில என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லிடுறேன். சிவத்தையே விரும்புதல், அதுதான். அப்பர் சொன்ன பாட்டு சொல்லட்டுமா? சிவகதின்னு ஒரு பயிர் விளையுதான். அவரு சிறந்த வேளாளர். யாரு? அப்பர் சுவாமி சிறந்த வேளாளர். இந்த வேளாளர் சிறந்த வேளாளர், வேளாண்குடியிலிருந்து வந்தவர் அப்படிங்கிறது இந்த பாட்டுல தான் நிரூபிக்கிறார். ஒரு விவசாயத்தையே பண்ணி காட்டிடுவார். சிவகதின்னு ஒரு பயிர் விளையணுயா, என்ன பண்றது அப்படின்னு போய் கேட்ட உடனே, அது இப்ப கூட போய் நீங்க விவசாய ஆபீஸ்ல கேட்டீங்கன்னா இந்த தென்னங்கண்ணு விதை, நெல் விதை, விதை நெல் இதெல்லாம் கொடுக்குறாங்க. புதுசா கண்டுபிடிச்சு இதை நீங்க பயிரிட்டு பாருங்க, எப்படி இருக்கு, நாங்க ஃப்ரீயா தரோம், எப்படி இருக்கு பாருங்க, நல்ல ஈல்டு இருக்கும், சீக்கிரமா இருக்கும், நீங்க 90 days எல்லாம் வெயிட் பண்ண வேணாம், 60 daysலயே வரும், 45 daysல வரும், 30 daysல வரும் அப்படிலாம் கொடுக்குறாங்க. நெல் ரகம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, புதுசா நெல் ரகம் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆர்ட், இந்த மண்ணு ஒரு பெரிய வித்தை பண்ணுது. இவர் சொல்றார் சிவகதிங்கிற பயிர் விளையணுயா, என்ன செய்யறதுன்னு போய் கேட்டா அப்புறம் சொல்றார், மெய்மையாம் உழவை செய்து, நல்லா உழவு செய்யணும்னார். உழவு செய்யறதுக்கு எதுங்கயா வேணும்னார். என்ன உழவு செய்யறதுக்கு என்ன வேணும்? ஒன்று டிராக்டர் வேணும், இல்லாட்டி வேணும், இதெல்லாம் வேணும் இல்லையா? இவர் சொல்றார், மெய்மைங்கிற ஒன்றை கொண்டுதான் நீ உழவை செய்ய வேண்டும், அதுதான் ஆழமா உழும். மெய்மையாம் உழவை செய்து, நிலத்தை நல்லா உழுதாச்சு, அகல உழுவதிலும் ஆழ உழுதாச்சு, என்ன பண்ணணும் இப்ப அடுத்தது? விதைய விதைக்கணும் இல்லையா? என்ன விதை விதைக்கணுங்கிறார் தெரியுங்களா இந்த சிவகதிக்கு? மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி. என்ன வித்தா? விருப்பு. அதான் இச்சை. பக்தின்னு கூட சொல்லல, அன்புன்னு சொல்லல, விருப்பம். 63 நாயன்மார்களுக்கும் பாத்தீங்கன்னா விருப்பம் சிவன் மேலதான், வேற எதுவும் இருக்காது. ஒருத்தர் மீன் பிடிச்சி வித்துக்கிட்டு இருந்தாரு, மீன் தான் பிடிக்கிறாரு அவரு, மீன் பிடிக்கிறதா வேலை. மீனை பிடிச்சி அப்படியே லாட்டா கொண்டு போய் வித்து அவர் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போடுவாரு. ஆனா அவர் 63 நாயன்மார்ல ஒரு நாயன்மார். அவருக்கு என்னன்னா விருப்பம் முழுக்க சிவன் மேலதான், அவ்வளவுதான். தொழில் என்னென்னவோ தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனாலும் விருப்பம் அங்க. அந்த விருப்பத்தை எப்படி காட்டினார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேட்ச் சிவனுக்குன்னு விட்டுருவார். அப்ப இந்த விருப்பம் இருக்கு பாருங்க, அந்த விருப்பம் தான் விதைங்க. ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, எனக்கு காசு பணம் இல்லை, எனக்கு சௌரியம் இல்லை, எனக்கு வாழ்க்கையில சௌரியம் கிடையாது, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால நான் கோயில் போல, அதனால வழிபாடு பண்ணல, அதனால பூஜை பண்ணல, அதனால சிவனை கும்பிடலங்கிறாங்க. இதை விட நொண்டிச்சாக்கு உலகத்திலேயே கிடையாது. சிவனை வணங்குறதுக்கு என்ன தேவை? விருப்பம் தேவை, வேற ஒண்ணு. உனக்கு விருப்பம் இருக்குமானால் எப்படி வேணாலும் நீ வழிபட ஆரம்பிச்சிருவ. மெய்மையாம் உழவை செய்து விருப்பெனும் வித்தை வித்தி, பொய்மையாம் களையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி, தகவனும் வேலியிட்டு தம்மைய நோக்கி கண்டு
செம்மையுள் நிற்பராயில் சிவகதி விளையும் அன்றே. அப்ப சிவகதி விளையறதுக்கு என்ன வேணும்? விருப்பம். அந்த விருப்பம் இருந்ததுன்னா தூய்மை வந்துடும். ஏங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தானே. ஒண்ணு வேணாம், ஒருத்தர் வந்து உங்களோட பேசுகிறாருன்னு சொல்லுகிற பொழுதே விருப்பமுடையவராக இருந்தால் அவரோட அதிகமா பேசணும்னு நினைப்பீங்க. விருப்பம் இல்லாதவராக இருந்தா என்ன நினைப்பீங்க நீங்க சொல்லுங்க. விருப்பம் இல்லாத ஒருத்தர் வந்துட்டார், ஆனாலும் அவரை முகமுறிச்சு பேச முடியாது, பொய்மையான மொழி பேசுவீங்க. ஐயா வாங்க, உங்களை தான் நினைச்சிட்டே இருந்தே வந்துட்டீங்க. நீங்க மனசுக்குள்ள சீரியல் போடுற நேரத்திலேயே இந்த ஆள் வந்து தொலைக்கணும் இல்லையா? அப்படிதான் நம்ம வர வைப்போம். அப்புறமா உடனே அவரை பார்த்து உங்களை தான் நினைச்சு அப்புறம் என்ன சமாச்சாரம்? இதை விட கடுமையான மொழி ஒண்ணு உண்டா? ஒருத்தரை பார்த்து வந்த உடனே வீட்டுக்கு வந்தோடனே அப்புறம் என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டாலே ஏண்டா வந்து என்ன அர்த்தம்? அதுக்கு ஏண்டா வந்து என்ன கேட்கணும்? வந்திருக்கேங்க அப்படின்னு இவன் கொஞ்சம் மேலே ஏறி பார்ப்பான். அதாவது மொழியெல்லாம் நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க வரும். எவ்வளவுதான் ஆக்ட் பண்ணாலும் கூட, அது நடிச்சுக்கிட்டே நீங்க பண்ணாலும் கூட டக்குன்னு அந்த மன விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி வார்த்தைங்க வந்துடும். ரொம்ப பேர் நினைப்பான் அப்படி மறைச்சு பேசிடலான்ட்டு. இல்ல மனசுக்குள்ள என்ன அந்த இச்சை என்ன இருக்குங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செயலும் அப்படித்தான் அமையும். அதனாலே இச்சை என்பது அடிப்படை. இறைவனே மேலே இருந்து கீழே வருகிறான். அவன் மேல இருக்கிறான், பரவெளியில இருக்கிறான், பரசிவமாக இருக்கிறான். உயிர்களுக்கு கருணை புரிய வேண்டும்ங்கிறது முதல்ல வருவது இச்சை தான் அவனுக்கு. அப்புறமா என்ன பண்றா? தன்னுடைய ஞானத்தையும் கிரியையும் கொண்டு படைப்புல இறங்குறான் கீழே. அங்க பாருங்க, ஞானமும் கிரியையும் அவனுக்கு வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு சமயம் ஞானம் அதிகமாகும், கிரியை குறையும். ஒரு சமயம் கிரியை அதிகமாகும், ஞானம் குறையும். ஒரு சமயம் பாருங்க ப்ரொடெக்ஷன்லாம் நின்னுடும், டிஸ்ட்ரக்ஷன் ஜாஸ்தி ஆயிடும். ஒரு சமயம் என்ன பண்ணுவான்? ப்ரொடெக்ஷன் அதிகம் பண்ணுவான், டிஸ்ட்ரக்ஷன் கம்மி பண்ணுவான். எதை எப்படி பண்ணுவானே சொல்ல முடியாது. நாம என்ன நினைக்கிறோம்? சைவத்துல தாங்க ரொம்ப தெளிவா பேசியிருக்கேன். நம்ம ரொம்ப இறைவன் இருந்தா ஏன் இத்தனை பேர் சாகணும்னு கேட்கிறான். சாகாமையே இருக்கிறதா இறைவனுடைய கருணைன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். இறந்து போறதுதான் இறைவன் செய்கிற கருணையே மிகப்பெரிய கருணை. நாம இறக்காம இருந்தோம்னா அதுதான் மிகப்பெரிய தண்டனை. உரிய காலத்துல இறந்து போவது இறைவன் செய்கிற கருணை. தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப பேர் நினைக்கிறான் இறந்து போவது என்பது இறைவனுடைய மரம் இல்ல, அது மர கருணை. ரொம்ப பேர் இறந்து போயிடுறாங்க. ஒரு கிராமம் அழிஞ்சிருது, ஒரு உலகம் அழிஞ்சு, ஒரு புயல் வருகிறது, எல்லாம் மரக்கருணை. கொடுத்தாவனே அவனே பண்றான், தெரியாத அவனுக்கு. இறந்துபடுவது என்பது நம்முடைய ஒருத்தர் ரொம்ப நல்லவர் சாகாமையே இருக்கணும், அதுவா நல்லவர் அர்த்தம் இல்ல. அப்படிலாம் கிடையாது. அந்த மாதிரி எங்க வைக்கலாம். எத்தனையோ ஞானிகள் எல்லாரும் வந்து எந்த வேலை முடிஞ்சவனே கிளம்பி போயிருக்கிறாங்க. அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதா இது இல்ல. இறைவனுடைய கருணையை மரக்கருணை என்று அடையாளம் காட்டியது சைவம். அறக்கருணை மட்டுமல்ல, மரக்கருணையும் உடையவன் இறைவன். எப்ப வேணுமோ அப்ப கொண்டு வந்து விடுவான், எப்ப வேணுமோ அப்ப எடுத்துட்டு போயிடுவான். அது செய்யல டேஞ்சர். எப்ப வேணுமோ கொடுக்கணும், எப்ப வேணுமோ எடுத்துட்டு போகணும். சாப்பாடு பசிக்கு போடுறவன் கருணையாளன். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும் கருணையாளன். எங்க சாப்பிடுறீங்களா, எங்க சாப்பிடுறீங்களா, எங்க சாப்பிடுறீங்களா, தின்னுகிட்டே இருக்கட்டும் பார்க்கட்டும். நீங்க சாப்பிட்டே இருப்பீங்களா? ஒரே ஓட்டம் ஓடிடுவீங்க அவனை பார்த்தா. சாப்பிட சொல்லுவாங்க. பசிக்கதான் சாப்பாடு இல்லைங்களா? உலக இயற்கையை பாருங்களேன் நீங்க. அப்படி இருக்கிற பொழுது இறைவன் செய்வது அறம் மட்டுமல்ல, மரத்திலும் கருணை புரிகின்றான். அப்ப மேலிருந்து வருகிற பொழுது இச்சையில இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அறிவோ அல்லது செயலோ எப்படி வேணா மாறிக்கிட்டே இருக்கட்டும், அதை பத்தி தப்பு கிடையாது. ஆனால் இச்சை மட்டும் நீங்கள் சிவத்தின் பாலையே வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவனுடைய கருணை உங்களுக்கு நிச்சயமாக கிட்டும். இதுதான் வேணும். இச்சை அதிகமா இருக்கு, ஆனா உங்களுடைய அன்றாட அலுவலக வேலை நீங்க அன்னைக்கு போக முடியல, அங்க வேலை மாட்டி மனம் முழுக்க இச்சை முழுக்க அங்க நிற்கும், நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்க. அதனால இத ரொம்ப தெளிவா சொல்லுகிறார். இந்த இச்சை தூய்மை நிகழுமானால் புலன்கள்லாம் நம்ம வசம் வந்துருமாங்க. புலன்கள்லாம் நம்ம வசம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கண்ட்ரோல்ல வர ஆரம்பிக்கும். பார்க்கணும்னு நினைச்சாதான் அது, நீங்க சொன்னாதான் அது கேட்கும். அதுக்கு முன்னாடி எப்ப ஆமா அது சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். என்ன இப்ப என்ன சிவகுமார் இந்த வாரம் மாசம் வரலன்னா அடுத்த மாசம் வர போறாரு. இது இப்ப இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வந்துட்டா என்ன இப்ப அவர் அடுத்த மாதம் சொல்லுவார், திருவந்தரம் சொல்லுவார். ஒரு பாட்டு தான் சொல்றாராம் ஒரு நாளைக்கு, அதனால அடுத்த வாரம் கூட போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு அது சொல்லும் இல்லைங்களா? அது அப்படிலாம் சொல்லும். ஆனாலும் கூட இந்த ஞானமும் கிரியையும் தம்முடைய போக்கிலேயே செல்வதற்கு காரணம் புலன்கள்லாம் ஞானமும் கிரியையும் என்ன சொல்லுதோ அதுபடி செஞ்சுக்கிட்டு இருந்தது. இதெல்லாம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா ஆன்மாவோட கண்ட்ரோல் வரும். அதான் சொன்னார் 8வது சூத்திரத்தில், ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. 5 புலன்கள் 5 வேடர்னர். வேடர்களை எல்லாம் நீ என்ன நினைச்ச? உன் சொந்தக்காரன் நினைச்ச. அவன் இல்ல உன் சொந்தக்காரன். உண்மையான சொந்தக்காரன் சிவபெருமான் தான். நீ சிவபெருமானுடைய மகன்,
நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? வேடுவருடைய மகன் நினைச்சிட்டு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 5 புலன்கள் அடங்கிய இந்த உடம்பு தான் எனக்கு உறவுன்னு நினைச்ச. இல்ல இல்ல இல்ல, இது இல்ல உறவு. உறவு யாரு தெரியுமா? சிவபெருமான். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை தம்முதல் குருவுமாய் உணர்த்த விட்டு, தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண்கடல் செல்லுமே அப்படின்னு 8வது சூத்திரம். அப்ப இந்த புலன்கள்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் நம்முடைய இச்சை தூய்மை. இச்சை தூய்மை நிகழ்கிற பொழுது இவைகளெல்லாம் தன்வசமாகும். தானே புலனைந்தும் தன்வசம் போயிடும். இப்ப சொன்னீங்க இல்லையா, அது தன்னுடைய வசத்தை இழக்கும், நம்முடைய வசமா ஆகும். முதல் தன்வசம்ங்கிறது ஆன்மாவினுடைய தன்வசம், 2வதுல இருக்கிற தன்வசம்ங்கிறது புலன்களுடைய தன்வசம் இழக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? இச்சை அதிகம். இச்சையினுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டார், தானே தனித்து எம்பிரான் தனை சார்ந்தே. சந்தித்தல் அப்படிங்கிறது சார்தல் என்கிற பொருளிலே வரும். குரு உணர்த்துறதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்? குருவை விட்டு விலகக்கூடாது. இந்த குருவை விலகாம, குரு உபதேசம் பண்ண உடனேயே குருவை விட்டு விலகாம கூடவே இருக்கணும். அது விலகாம கூடவே இருக்கிற பொழுது தனித்து இருக்கணும். தனித்துனா என்னன்னு சொன்ன? ஆணவம் அற்று, தன்முனைப்பு அற்று. ஆணவம் தன்முனைப்பு எப்ப வரும்னு கேட்டா, குரு உபதேசம் பண்ண உடனேயே நம்ம யாருன்னு ஓரளவு தெரிஞ்சு போவோம். தெரிஞ்ச உடனே ஓ நான் இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு ஒரு நினைப்பு வரும். அதை நீக்கணும். அதை நீக்கணும்னு சொன்னா குரு பக்கத்திலேயே இருக்கணும். அப்ப தனித்து என்று சொன்னால் ஆணவம் சாராது, தன்முனைப்பு இன்றி குருவின் பக்கத்திலேயே இருந்து கொண்டு இச்சையை செலுத்துகிற பொழுது புலனைந்தும் தன்வசம் ஆகிடும். அப்ப இந்த புலனைந்து என்ன பண்ணுமா? நான் என்ன செய்யறது சொல்லுங்க இப்ப அப்படின்னு நம்ம கிட்ட கை கட்டி ஏவல் பண்ணும். அப்ப என்ன ஆகுமா? இந்த ஆன்மா என்ன பண்ணுமா? அதுதான் 3வது வரியில் சொல்லுகிறார். என்ன பண்ணுவான்? தன்னில் தன்னில் தானே புலனைந்தும் தன்னில் மடை மாறும். பள்ளத்துல பாஞ்சிக்கிட்டே இருந்துச்சு தண்ணி. உடனே அங்க ஒரு தடுப்பை போட்டு தடுத்தாச்சு. இந்த பக்கத்துல கொஞ்சம் உயரமான இடம் இருக்கு, தண்ணி வந்துகிட்டே இருக்குது. உயரமான இடத்துக்கு போகுமா? கீழே பள்ளத்துல தான் விழுந்துகிட்டு இருந்துச்சு. தடுத்தாச்சு. இப்ப போட்டு தடுத்த உடனே என்ன ஆகும்? இப்ப தண்ணி உயரமான இடத்துல ஏற ஆரம்பிச்சிடும். மடை மாற்றம் செஞ்ச உடனே உயரமான இடத்துக்கு நோக்க, அப்படி மேல கொஞ்சம் மேடா இருந்தாலும் ஏற ஆரம்பிக்கும். அதுபோல இச்சையை தூய்மை செய்த உடனே புலன்களை எல்லாம் அப்படி தடுத்து நிறுத்தின உடனே இந்த புலன்கள் எல்லாம் ஏவல் செய்யணும், மடை மாற்றம் செஞ்சு சிவத்தை நோக்கி செலுத்தாரு. அப்ப சிவத்தை நோக்கி செலுத்துதல்னா திருவாசகம் கேட்கிற பொழுதுதான் அதுக்கு இன்பமா இருக்கும். அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ரப் பாட்டு கேட்டுச்சுன்னா இன்பம் அடைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்ப இதுலதான் இன்பம்னு அது இன்பம். அதுக்கு முன்னாடி வேற எதையோ பார்த்தா தான் இன்பம் இருந்துச்சு. இப்ப அவனுடைய திருவோலக்க காட்சியை பார்த்தா தான் இன்பமா இருக்கு. அவருடைய அடியார்களை பார்க்கிறது தான் இன்பமா இருக்கு. அவருடைய அடியார்களோடு இணைந்து இருப்பது தான் இன்பமா இருக்கு. அடியார்கள் பேசுகிற பேச்சும், அடியார்கள் சொல்லுகிற நமச்சிவாய மந்திரமும், அடியார்கள் ஓதுகின்ற திருமுறைகளும் காதுக்கு அப்படியே இன்பமா இருக்கு. உலக நடையில இருக்கக்கூடியவைகள் எல்லாம் கூட இப்பொழுது சிவமயமா தெரியுது. நான் அடிக்கடி இதுக்கு உதாரணம் சொல்றது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தான் சொல்லுவேன் இல்லைங்களா. திருக்குறுகாவூர்ல போய் பசி நீக்குகிற பொழுது அவருக்கு அந்த வேதியர் தண்ணி கொடுக்குறார். நல்ல தாகம், நல்ல தாகம். நீங்க இப்ப ரொம்ப தாகமா இருக்கீங்கன்னு வச்சுங்க. ஒரு கோயம்புத்தூர்காரரு, அவருக்கு தாகம் அதிகமா இருந்தது. நம்ம மெட்ராஸ் வந்திருந்தார். அவருக்கு தாகம் தண்ணியா இருக்கும் போது அற்புதமா ஒரு தண்ணியை கொடுத்தோம். அதை குடிச்சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. அவர் என்ன சொல்லுவார் நீங்க நினைக்கிறீங்க? சிறுவாணி தண்ணி மாறி இருக்குங்க. நம்ம திருச்சிக்காரர் ஒருத்தருக்கு கொடுத்தா அவர் என்ன சொல்லுவார்? காவிரி தண்ணி மாறு. நம்ம திருநெல்வேலிக்காரருக்கு கொடுத்தா எப்படி இருக்கு? தாமிரபரணி தண்ணி மாறு. நம்ம சென்னை நகர வாசிக்கு ஒருத்தருக்கு கொடுத்தா என்ன மாறு? சொல்றதுக்கு ஒன்று இல்லைங்க கேக்குறீங்க. இப்படி அவரவருடைய அனுபவத்தோடு ஒப்பிட்டு அந்த தண்ணி மாறு இருக்கு இப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா. சுந்தரர் குடிக்கிறாருங்க. அவர் சொல்றாரு, ஆஹா சிவபெருமான் திருவருள் மாதிரி இனிக்குதியான்னாரு. இப்ப என்னன்னா, தானே புலனைந்தும் தன்வசமாயிடும். இது மடைமாற்றம் செய்யப்பட்ட புலன்கள். மடைமாற்றம் செய்யப்பட்ட புலன்கள் எல்லாம் எதை அனுபவித்தாலும் சிவபோகமாவே அனுபவிக்கும். சங்கரனார் திருவருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து சொல்றார். அங்கவர் நாமம் புகழ்ந்து ஏத்தி, அவருடைய திருநாமத்தை புகழ்ந்து ஏத்துக்கிறாராம். ஒரு இன்பம் அடைஞ்சா உடனே சிவநாமத்தை சொல்றது. ஒரு பாதாமல் பாவை சாப்பிட்டா ஆஹா ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னொன்னு நமச்சிவாயோ நமச்சிவாயோ, என்ன இனிப்பா இருக்கு, என்ன அற்புதம். இறைவனுடைய படைப்புல இப்படி எல்லாம் கூட இன்பம் அப்படின்னு அனுபவிக்கணும். அதுவா தோணும், என்ன இன்பமா இருக்கு, பார்சல் தருவாங்களான்னு தெரியலையே. சங்கரனார் திருவருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து சேக்கிழார் கொண்டு போய் அப்படியே நிறுத்துறாரு பாருங்க. என்ன இந்த மாதிரி பாடல்களுக்கெல்லாம் திருமுறையில அப்படியே என்னவோ எழுதி வச்ச மாதிரி இருக்கும்.
பொங்கி வரும் ஆதரவால் அவர் நாமம் புகழ்ந்தேத்தி. பொங்கி வரும் ஆதரவால். அப்ப இந்த மடைமாற்றம் செய்யப்படுகிற இந்த புலன்கள் எல்லாம் உலக இன்பங்களை அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அவைகள் எல்லாமே சிவபோகமாக அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அவர் பேசுறார். அற்புதமான இந்த பாட்டு. அதனால அன்பர்களே, நீங்க குரு வரலன்னு கவலையப்படாதீங்க. நம்முடைய இச்சையை தூய்மைப்படுத்தணும். எவ்வளவுக்கான சிவபெருமான் மேல நம்முடைய விருப்பம் இருக்கோ அதை அதிகப்படுத்த முடியுமா, அதை ஒவ்வொரு நாளும் அதை கூட்ட முடியுமா, அவர் மேல வைத்திருக்கிற அன்பை அதிகப்படுத்த முடியுமா என்ற அந்த இச்சையை பெருக்குவோம். இச்சையினாலே நமக்கு குரு வந்து சேருகிறார் சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.